பார்க்குறது என்னென்னா, இது பேர் வந்து ஹைட்ரோஃபோனிக் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, மண்ணில் இல்லாமல் தண்ணீரை மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம கீரைகள், அதுக்கப்புறம் சில கிழங்குகள், பீட்ரூட்டு அந்த மாதிரி, கேரட் அந்த மாதிரி மட்டும் எப்படி வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்றத அதுக்கான செட்டப் தான் இது. இது வந்து நம்ம வந்து மாடி தோட்டங்களில் கூட வந்து வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஹைடெக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலி ஹவுஸ் அந்த மாதிரி இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து 5 அடுக்கு இருக்குது. 5 அடுக்கு இருக்கிறதால 5 அடுக்குலையுமே நமக்கு தேவையான கீரைகளோ இல்லை அந்த கிழங்குகளோ நம்மளால் விவசாயத்தில் வந்து செஞ்சுக்க முடியும். அதனால் இடம் வந்து நமக்கு தேவை வந்து குறையிறதோட சேர்த்து மண்ணும் நமக்கு வந்து கம்மியாக பயன்படுத்தணும். மண்ணே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதோட கம்மியான தண்ணீர்லேயே நம்மளால் பயிர் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செடிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான பாட் வந்து எடுத்துப்பாங்க. அதோடைய சைஸ் வந்து மாறும். இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா, கொத்தமல்லி வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 25 நாள் கிட்ட வந்து இதில் வந்து நம்ம வளர்த்துக்கலாம். அப்படி வளர்த்துக்கிறதுக்கு தேவையான இப்போ இந்த செடி வந்து இதில் வந்து திடமாக வந்து இருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போது இது ஒன்று போட்டு கூட வந்து கூழாங்கல் மாதிரி ஒரு 4 போட்டிருக்காங்க. இந்த செட்டப்பு வந்து இந்த பைப்பெல்லாம் வந்து தண்ணீர் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இதில் நம்ம வச்சிட்டோன்னா இப்போது இந்த கொத்தமல்லி வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணீர்லேயே வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தேவையான கீரைகள் எல்லாமே அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தாமல் நல்ல வகையில் வந்து பயிர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதிகமாக இப்போ எந்த பயிருக்கு வந்து மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலை வந்து பயன்படுத்துகிற கீரைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். ஏன் அப்படின்னா, சும்மா வந்து ஒரு புழு தாக்குச்சுனாலே வந்து அந்த இலைகள் வந்து நம்ம வாங்க மாட்டோம் கடையில் போயிட்டு, அது கீரைகளாக இருந்துச்சுன்னா. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸில் பயன்படுத்தும் போது பூச்சிக்கொல்லிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன இடத்துலேயே வந்து பயிர் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கான செட்டப் தான் இது. இதுக்கான செட்டப் எல்லாமே செஞ்சு கொடுக்கறதுக்கு நர்சரிஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.